சாஹிப் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய காணொளியில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் நாள்லேயே கடும் அமளி துமளி. ஏன், எதற்கு, என்ன நடந்துச்சு? பிரதமர் மோடி அவர்கள் கூட்டத்தொடருடைய முதல் நாள் துவக்க உரையை ஆற்றிவிட்டு உடனடியாக ஏன் வெளியேறினார்? நாடாளுமன்றம் 4 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டு பிறகு 4 மணிக்கு மாலை தொடங்கிய பிறகும் எதிர்க்கட்சிகளை பேச விடாமல் ஏன் தடுத்தார்கள்? என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறத அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த காணொலியை நிச்சயமாக மற்றவர்களுக்கு அனுப்பி வையுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நம்முடைய சாஹிப் டாக்ஸ் ஊடகத்தை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தலைப்புக்குள் செல்வோம். இன்றைக்கு குளிர்கால கூட்டத்தொடருடைய முதல் நாள். பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய உரையை தொடங்கும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்முடைய இராணுவத்தை புகழ்ந்து தள்ளிக்கொண்டே இருந்தார். இன்றைக்கு இந்தியா மிலிட்ரியுடைய பவர் என்னென்னா நம்ம நிரூபிச்சிருக்கிறோம். பெஹல்காம் தாக்குதல், தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் மீது ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை நம்ம மேற்கொண்டோம். இந்தியா அடித்த அடியில் பாகிஸ்தான் தலைதெறிச்சு ஓடிவிட்டது. நம்ம ப்ரிசைஸாக நம்ம தாக்குதல் நடத்தியிருக்கிறோம். அதனால் நம்முடைய ஜவான்களுக்கு நம்ம பாராட்டப்பட வேண்டியவர்கள். அது மட்டும் இல்லாமல் நாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2014 இந்தியா வாஸ் ரேங்க்டு 10th இன் குளோபலி. 10வது இடத்துல இந்தியா இருந்துச்சு எக்கனாமியில். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3வது இடத்துல இருக்கிறது என்று பெருமிதமாக சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அவர் ஃபோர்ஸ், நம்முடைய நாட்டுடைய இராணுவத்திற்கு பிரதமர் மோடி வந்த பிறகு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கிறது. எதை நக்சலிசம் தீவிரவாதத்தை நாம் செய்கிறோம், புஷிங் பேக், பின்னங்கள் பின்னாடி அடுத்த ஓட விட்டுட்டோம், அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளேஷன் ரேட், ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா பணவீக்க விகிதம் 10 to 15% இருந்திருக்குது. இன்றைக்கு பார்த்தா டுடே அரௌண்ட் 2% தான் பணவீக்க விகிதம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். 25 கோடி மக்களுக்கு பார்த்திங்கன்னா நான் வறுமையிலிருந்து மீட்டிருக்கிறேன், என்னுடைய 11 வருஷம் ஆட்சியில் நான் மீட்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதுபோல் பார்த்திங்கன்னா நம்முடைய அக்ரிகல்ச்சர், விவசாயம் ரொம்ப மேம்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செஷன் ஆஃப் செலிப்ரேட்டிங் செலிப்ரேஷன் அண்ட் விக்ட்ரி, இந்த குளிர்கால கூட்டத்தொடர் நம்முடைய ஒரு விழாக்கோலமாக நம்முடைய வெற்றியை கொண்டாடக்கூடியது அப்படின்னு உரை நிகழ்த்தினார். அப்போ எதிர்க்கட்சியுடைய தலைவர்கள் என்ன கேட்டாங்கன்னா, சரி அது இருக்கட்டும், இப்போ நீங்கள் பெஹல்காம் தாக்குதல் நடத்தினது யார்? பெஹல்காமில் உள்ளே இத்தனை கிலோமீட்டர் பாகிஸ்தான் பார்டர்லேருந்து உள்ளே வந்தாங்கன்னா நம்ம செக்யூரிட்டி சிஸ்டமுடைய நிலை என்ன? தாக்குதல் நடத்தியது யார்? கண்டுபிடிச்சாச்சா? ஏன் நமக்கு உளவுத்துறை அதை சொல்லவில்லை? பெஹல்காம் தாக்குதல் நடத்தின உடனேவே சவுதி அரேபியாவில் இருந்த பிரதமர் மந்திரி உடனடியாக வந்தார். வந்துட்டு என்ன சொன்னார்? தீவிரவாதிகள் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை தான் மேற்கொண்டார். எங்கே? பீகார் எலெக்ஷன் கேம்பெயினில். பெஹல்காமுக்கு வரவில்லை. ஏன் அப்படி வரவில்லை என்று கேட்டார்கள். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த சிந்தூர் போர் இருக்குல்ல, ஆப்ரேஷன் சிந்தூர், அதை தடுத்து நிறுத்தியது யார்? நாமளாக பாகிஸ்தானை வெற்றி கொண்டு விட்டோம் என்ற அடிப்படையில் ஆப்ரேஷன் சிந்தூர் அந்த ப்ரோக்ராமை நம்ம நிறுத்தினோமா, இராணுவ தாக்குதலை, அல்லது டொனால்டு ட்ரம்ப் சொல்லி நிறுத்தினோமா? டொனால்டு ட்ரம்ப்பு அமெரிக்க அதிபர் போகிற எல்லா நாடுகளுக்கும் பேட்டி கொடுக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையும் என்ன சொல்கிறாரு? நான் தான் இந்தியாவுக்கு ஃபோன் போட்டேன், பிரதமர் மோடிக்கு, பாகிஸ்தானுக்கு நான் ஃபோன் போட்டு பேசினேன், உங்கள் 2 பேருக்குள்ள பிஸ்னஸ் தரேன் என்று சொன்னேன், நிறுத்துங்கப்பா போகிறேன் என்று சொன்னால் நிறுத்தி விட்டார்கள் என்று வெற்றிகரமாக 10வது முறையாக, வெற்றிகரமாக 15வது முறையாக இப்படி ஏலம் விடுற மாதிரி சொல்லி கொண்டு இருக்கிறாரு. 20க்கும் மேற்பட்ட சர்வதேச பேட்டிகளில், ஊடக பேட்டிகளில் நான் சொல்லித்தான் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினேன் என்று ட்ரம்ப் சொல்கிறாரு. இதற்கு என்ன பதில்? இந்தியா என்பது ஒரு சாவரைன் ஸ்டேட். நமக்கு நம்முடைய உள் விவகாரங்களில் யாரும் தலையிட முடியாது. அப்போ டொனால்டு ட்ரம்ப்பு பிரதமர் மோடிகிட்ட பேசினாரா? இப்படி கேட்டுக்கொண்டாரா? வலியுறுத்தினாரா? டொனால்டு ட்ரம்புடைய அந்த சொல்லை கேட்டு தான் நம்ம இராணுவம் தாக்குதலை நிறுத்தியதா?
இதற்கு நீங்கள் முதல் பதில் சொல்லுங்கள். செலிப்ரேஷன் இருக்கட்டும், நம்ம இராணுவம் வந்து மேம்பட்டிருக்கிறதா ரொம்ப சந்தோஷம், ஒவ்வொரு காலகட்டத்திலும் மேம்படத்தான் செய்ய வேண்டும், ஆனால் இதற்கு பதில் சொல்லுங்கள் என்று சொல்லும்போது பிரதமர் மோடி வந்து என்ன பண்ணிட்டாரு, பதில் சொல்லாமல் நாடாளுமன்றாவிலிருந்து வாக் அவுட் பண்ணிட்டார். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு, த கொஸ்டின் இஸ் தட் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அண்ட் தேர் பிஜேபி பீப்புள் ஆர் அலோட் டு ஸ்பீக். நீங்கள் வந்து பதில் சொல்லுங்க தான் நாங்கள் கேட்குறோம், நாங்கள் கேள்வியை கேட்டிருக்கோம், பதில் சொல்லுங்கள். பட் இஃப் சம் ஒன் ஃப்ரம் த ஆப்போசிஷன் வாண்ட்ஸ் டு சே சம்திங் இஸ் நாட் அலவுட். மற்றவங்கள்லாம் இப்படி கூச்ச போட்டுக்கிட்டு ஆப்போசிஷனில் வந்து நாங்கள் சொல்கிறத நீங்கள் நாங்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு, ஐ ஆம் த லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், நான் தான் வந்து எதிர்க்கட்சியுடைய தலைவராக இருக்கிறேன், இட் இஸ் மை ரைட், என்னுடைய உரிமை இது, ஐ எம் நெவர் அலவுட் டு ஸ்பீக், பட் என்ன செய்ய மாட்டிருக்காங்க, என்ன பேச விட மாட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி, இது ஒரு நியூ அப்ரோச், இது புது விதமான அப்ரோச்சாக இருக்குது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அந்த அவையிலேயே சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து சொன்னார், ரன் அவுட் ஆஃப் த ஹோஸ் இன் எ செகண்ட், அடுத்த செகண்ட்லேயே நீங்கள் வந்து என்ன செஞ்சுறீங்க, வெளியே போயிடுறீங்க இந்த ஹவுஸை விட்டு, நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய அமளி துமளி. அது மட்டும் இல்லாமல் இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் மட்டும் இல்லை, இந்த ஏஐ நம்முடைய ஏர் இந்தியாவுடைய அகமதாபாத்தில் நடந்த அந்த கோர விபத்து, 260 பேரை காவு வாங்கி விபத்திற்கு என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்குறாங்க. கொஸ்டின்ஸ் இந்த நாயுடு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் ஏன் இந்த விமானம் சேஃப்டி இல்லாமல் இருந்ததா, மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருந்ததா, சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி வந்து அதை பராமுகமாக இருந்தீங்களா, எப்படி வந்து லண்டன் போகக்கூடிய விமானம் அவ்வளவு செக்யூரிட்டி செக்கிங்கை வந்து தாண்டி வரக்கூடியது, அப்படிப்பட்ட விமானம் டேக் ஆஃப் ஆகும்போதே குஜராத்திலேருந்து அகமதாபாத்திலேருந்து விழுந்து நொறுங்குது என்று சொன்னால் அதில் முரண்பட்ட தகவல் வந்து கொண்டு இருந்தே, ஏன் எலி வந்ததுங்கிறாங்க, பைலட்டு வந்து சீட்டை ஒழுங்காக என்ன செய்யலை, அவர் வைக்கவில்லை என்று சொன்னார்கள். ரெண்டாவது நாங்கள் காக்பிட்டில் உள்ள 2 பைலட்டும் கோ பைலட்டும் பேசின அந்த பேச்சுகள் பிளாக் பாக்ஸில் பதிவாகிருக்கிறது. அதை நாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சியாக என்ன பண்ணியிருக்காங்க, ஃபியூலை வந்து ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க, அதனால் எரிபொருள் கிடைக்காமல் விமானம் நொறுங்கிறது, இப்படிலாம் சொல்கிறீங்களே, ஏன் இதுக்கு சரியான ஒரு ஏன் நீங்கள் சொல்லவில்லை, பதிலை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போதும் அதுவும் பெரிய ஒரு பிரச்சனையாக ஆயிடுச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி பணவீக்க விதம் 2% குறைஞ்சிருக்குதா அப்படிங்கிற கேள்வியெலாம் கேட்டாங்க. எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க, என்ன அதுக்கு என்ன தரவுகள் இருக்கிறது, இந்தியாவுடைய எக்கனாமியில் 25 கோடி பேர் வறுமையிலேருந்து மீட்டு இருக்குன்னு பிரதமர் மோடி சொல்கிறாரு, அதுக்கு என்ன தரவு, என்ன ஆதாரம் என்றெல்லாம் அடுக்கடுக்காக கேட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வந்து எதுவுமே பதில் சொல்லவில்லை. ஆனால் நட்டா என்ன சொல்கிறாரு தெரியுமா, நாங்கள் வந்து பிஜேபி சர்க்கார் ஒன்றிய அரசாக இருக்கக்கூடிய மோடி சர்க்காரில் நாங்கள் த கவர்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன் டு டிஸ்கஷன், நாங்கள் ஓப்பனாக தான் இருக்கோம் டிஸ்கஸ் பண்ணதுங்கிறாங்க. டிஸ்கஸ் பண்ணால் நீங்கள் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்கிறது சொல்கிறாப்புல. காருக்கு என்ன சொல்கிறாரு, வி ஆப்போசிஷன், நாங்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எக்ஸ்டெண்டட் அன்கண்டிஷனல் சப்போர்ட் டு த கவர்மெண்ட் ஆஃப்டர் பெஹல்காம் அட்டாக். உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சி வந்து வெளிப்படையாக வந்து பேட்டியை கொடுத்தாங்க, பிரதமர் மோடியை சந்தித்து பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்கிறோம், இதில் எதிர்க்கட்சி ஆளுங்கட்சிலாம் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியர்களும் நம்முடைய இராணுவத்திற்கு பின்னால் அணிவகுக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்படி சொன்ன கட்சி தான் நாங்கள், அப்படி சொன்ன நாங்கள் ஆப்போசிஷன் தான் நாங்கள், அப்படி இருந்தால் நாங்கள் கேள்வி கேட்குறோம், ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்ஜெக்ஷன், ஸ்ட்ராங் அப்ஜெக்ஷன் டு யூஎஸ் பிரசிடென்ட், அவர் எப்படி வந்து நம்முடைய நாட்டை தலையிட்டு அவர் மீடியேட் பண்ணலாம், அவர் பேச பேச மோடிஜி வந்து அதை கேட்டு கொடுத்து தானே இருக்கிறாரு, இல்லை மறுத்து பேசலல்ல, நான் தான் போரை நிறுத்த சொன்னேன் என்று அவர் சொல்கிறார், டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறாருன்னா, இல்லை நாங்கள் தான் நிறுத்தினோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏன் வந்து பிரதமர் மோடி சொல்லவில்லை, அப்போ மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி தானே என்று மல்லிகார்ஜுன கார்கே வந்து என்ன செய்தார், நிறைய குரல் எழுப்பினார்கள். கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னென்னா அமித்ஷா, பிரைம் மினிஸ்டர் மோடி இருந்தார், வாக்குறுதி பண்ணி போயிட்டார், அமித்ஷாவும் வந்து ஒன்றும் பதில் சொல்லவில்லை. ராகுல் காந்தியும் கடைசி வரை வந்து இதில் மைய மண்டபத்திலே இருந்தார், எந்த பதிலும் சொல்லவில்லை. கடைசியில் என்ன ஆச்சுன்னா ஸ்லோகன், எதிர்க்கட்சிகள் வந்து நீங்கள் ஸ்லோகன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பதில் சொல் பதில் சொல், பிரைம் மினிஸ்டர் நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று. அதனால் 12 மணி வரை, மதியம் 12 மணி வரை பார்த்தீங்கன்னா லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் வந்து அவையை வந்து ஒத்தி வைத்தார்.
அது பிறகு 20 நிமிஷம் கழித்து திரும்பவும் தொடங்கினாங்க 11 மணிக்கு. அப்பவும் என்ன இல்லை, அமளி துமளியாக இருந்தது. காரணம் என்னன்னா, இன்றைக்கு குளிர்கால கூட்டத்தொடர் என்று தொடங்கி ஒரு 7-8 மசோதாக்களை அமுல்படுத்துவதற்காக முயன்றார்கள். பிரதமர் மோடி வந்து பெஹல்கான் தாக்குதல், ஆப்ரேஷன் சிந்தூர் என்று பேசிவிட்டு என்ன மேட்ருக்குள்ளே வந்தாங்கன்னா, மணிப்பூர் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அமெண்ட்மெண்ட் 2025 என்பதை மசோதாவை தாக்கல் செய்ய இருந்தாங்க. ஜன் விஸ்வாஸ் அப்படிங்கிற ஒரு பில்லு, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அமெண்ட்மெண்ட் பில்லு, இந்தியாவுடைய ஐஐடியாக இருக்குல்ல ஐஐஎம், அதில் எப்படி வந்து துணைவேந்தர்கள் யார், எப்படிப்பட்ட பாடத்திட்டங்கள்லாம் இருக்கும், இந்த என்சிஆர்டின்லாம் பண்ணுறாங்களே அது போன்ற பாடத்திட்டங்கள் ஏற்கனவே நம்ம காணொலி வெளியிட்டிருக்கிறோம். அதுபோல் ஜியோ ஹெரிட்டேஜ் சைட்டு, ஜியோ ரெலிக்ஸ், நம்ம ஜியோவுடைய சைட்டுகள் இருக்கு இல்லையா, அது போன்ற விஷயங்கள், அந்த பில்லு எல்லாமே புதிய இந்த 2025ஆம் ஆண்டுடைய மசோதாக்கள். மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட், அதாவது இது போன்ற சுரங்க தொழிலாளர்கள் சுரங்கம் சம்பந்தமான அந்த பில்லை வந்து பாஸ் பண்ணதாக இருந்தாங்க. நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் கவர்னன்ஸ் பில், அப்புறம் நேஷ்னல் ஆன்டி டோப்பிங் பில் அப்படின்னு சொல்லி ஒரு 7-8 பில்லை வந்து கொண்டு வரதா இருந்தாங்க. அதில் டிஸ்கஷன் நடக்கல, டிஸ்கனெக்ஷனுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. எதிர்க்கட்சிகளுக்கு வந்து முதல்ல கொடுக்கணும், ஒரு காப்பி கொடுத்து இதில் நீ உங்கள் கருத்து என்னன்னு கேட்கணும். அதெல்லாம் ஒன்றும் கேட்கவில்லை. எனவே நீங்கள் ஏற்கனவே கடந்த 2024 மான்சூன் செஷனில் குளிர்கால கூட்டத்தொடரில் இப்படிப்பட்ட பாரதிய வாயுவான் அதிநயா வராத பேர்கள்லாம், பப்ளிக் எக்ஸாம் ப்ரிவென்ஷன் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் ஆக்ட் 2024, இன்டர் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் ஆக்ட், பாரதிய சாக்ஷிய அபிநயம், அந்த சட்டம் பண்ணாங்கல்ல லாவில் வந்து இது பண்ணாங்கல்ல பிஎன்எஸ்சி, அந்த லாக்கள், சிஇசி இசி அப்பாயின்மெண்ட் ஆக்டு, இதெல்லாம் எந்த விதமான டிஸ்கஷன் நடக்காமல் எதிர்க்கட்சியினுடைய விவாதங்களுக்கு விடாமல் கருத்து பரிமாற்றம் இல்லாமல் நிறைவேற்றினாங்க 2024. அதுபோல் இதை நிறைவேற்றுறதுக்கான முயற்சி நடக்கிறது. அதை தடுத்து நிறுத்தும் முகமாக நீங்கள் முதல்ல பிரதமர் பேசின உரையிலேருந்து பதில் சொல்லுங்கள் என்று கேட்டு அமளி துமளி ஆகியிருக்கிறது. பார்க்கலாம், நாடாளுமன்றம் வந்து மக்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய, இந்திய நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்யக்கூடிய ஆரோக்கியமான விவாதம் நடக்கக்கூடிய நாடாளுமன்றமாக அமைய வேண்டும் என்பதைத்தான் நாம் விரும்புகிறோம். அதற்காக தான் இந்த காணொளி. இது போன்ற காணொளிகளை நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நன்றி, இணைந்திருப்போம்.